நம்ம புதுசாக நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வெண்டைக்காய் தோட்டத்தில் வந்து இப்போ அறுவடை பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செடி இருக்குன்னு பாருங்க. செடியில் பூராமே பிஞ்சு வந்து நல்லா பிடுங்குற அளவுக்கு நல்லா வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி பூரா வற்றி அறுவடை பண்ண போகிறோம். வெண்டைக்காய் அறுவடை பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டைக்காய் பிடிச்சி லாஸ்ட்டில் வந்து லைட்டாக 2 விரல வச்சு அப்படியே மடைச்சோம்னா அப்படியே சடக்கு சடக்குன்னு உடைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் உடைக்கணும். இந்த பாருங்க இப்படி காட்டுற மாதிரி அந்த மாதிரி தான் உடைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூரா செடியிலுமே நல்லா இருக்குது. தடவை அறுவடை பண்ணுறனால நல்லா செடி வந்து நல்லா இருக்குது. செடியில் பூராத்துலேயுமே 2 பிஞ்சு இல்லை 3 பிஞ்சு நல்லா இருக்குது. வெண்டைக்காய் பிஞ்சு வந்து பூராத்துலேயும் இப்போ வாளியில் பிடுங்கி போட்டுக்கிருக்கோம் பாருங்கள். பூரா பிஞ்சுமே இன்றைக்கி வாளியில் போட்டுக்கிருக்கோம். ஒன்று ஒன்றா செடி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கொட்டி கொளுத்து போயிருக்கு. செடி வந்து அப்படியே அடம்பாக இருக்குது செடி வந்து. அதனால் வெண்டைக்காய் பிஞ்சு வந்து தெரிய மாட்டேங்குது. பார்த்து பார்த்து தான் பிடுங்கணும். பிடுங்காம விட்டோம்னா வெண்டைக்காய் வெட்டியால் முற்றி போயிடும். முத்துனா எந்த இதுவுமே செய்ய முடியாது, நம்ம சமைக்கவும் முடியாது. வேஸ்ட்டாக தான் போகும் முத்துன பிஞ்சு வந்து. அதனால் செடிகளை ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பிடுங்கிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து செடியில் வந்து விட்டுறாமல் பார்க்கணும். இப்போ மழை பெஞ்சனால செடி பூரா பத்து வருது. இந்த செடியை பிடிங்கி போகிற பாரு ஊட இருந்த களை செடி மறுபடியும் களை பற்றிருச்சு. அதை களையை எடுக்கணும். இப்போ வெண்டைக்காய் பிஞ்சு பிடுங்கிட்டு களை எடுக்கணும். பாருங்கள் களை செடி இருக்கொட்டி அந்த களை செடியும் பிடுங்கி போட்டுக்கிட்டு அப்படியே எடுத்துக்கிருக்கேன் பிஞ்சை வந்து. இன்றைக்கி ஓவராலாக இன்றைக்கி பிஞ்சு எடுத்து முடிக்க போகிறோம். வாளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாளி நிறையா வந்திருக்கு பிஞ்சு, வெண்டைக்காய் பிஞ்சு வந்து. இந்த ஒரு வாளி எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் வந்து இப்போ ஒரு சாக்கில் வந்து கொட்டி பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தமான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். விவசாயம் சம்மந்தமான சந்தேகம் இருந்தால் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.